முக்கிய செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையில் காவல்துறையினர் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படுவதாக நீதிபதி அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஆனந்த், எது தொடர்பான வழக்கில் நீதிபதி இப்படி ஒரு கருத்தினை பதிவிட்டிருக்கிறார்? விவரங்கள். வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் மற்றும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகியோர் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய மேல் விசாரணைக்கு பிறகு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். இந்த உத்தரவிற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கினுடைய விசாரணை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜராகியிருந்த அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் PS ராமன் மேல் விசாரணை நடத்த அனுமதி வழங்குவது மேஜிஸ்ட்ரேட்டின் தனிப்பட்ட அதிகாரத்திற்குட்பட்டது எனவும், முதலில் நடத்தப்பட்ட புலன் விசாரணையில் தெரிய வராத விவரங்கள் பின்னர் தெரிய வரும் பொழுது அதற்குரிய மேல் விசாரணை நடத்தலாம் எனவும், அதன் மூலம் அப்பாவிகள் தண்டிக்கப்படுவது தவிர்க்கப்படும் எனவும், குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டார். இதனையடுத்து அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, ஆட்சி மாற்றம் காரணமாக காவல்துறை நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படுவது துரதிருஷ்டவசமானது எனவும், இது அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மட்டும் நடக்கிறது எனவும், வேறு நபர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் இது நடைபெறுவதில்லை எனவும் தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்தார். மேலும் முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டது சரி என முடிவுக்கு வந்தது. தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கப்பட்ட இந்த வழக்குகள் ஒருவேளை முடித்து வைத்தாலும் கூட இந்த வழக்குகளின் விசாரணையின் போது நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து எவரேனும் எப்போதாவது கேள்வி எழுப்புவார்கள் என்ற செய்தியை சொல்லவே இந்த வழக்கு எடுத்துக்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பின்னர் அரசனுடைய தலைமை வழக்கறிஞரின் வாதத்திற்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பின் பதில் வாதத்திற்காக வழக்கினுடைய விசாரணை ஜூன் 13ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கின்றார்.